அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் நித்யா. நான் திருச்சியில் வசிக்கிறேன். நான் தசரதர், ஸ்ரீராமர், லக்ஷ்மணர், பரதர் ஆகியோரை நால்வரின் பாசத்தை பற்றி பேச வந்துள்ளேன். முதலில் அயோத்தி நகரத்தை ஆண்டவர் தசரதர் ஆவார். அவர் நல்ல முறையில் ஆட்சி செய்து மக்களுக்கு பல தொண்டுகளையும் செய்து நல்ல மன்னனாக விளங்கினார். அவருக்கு 3 மனைவிகள் இருந்தனர். அவர்களுக்கு குழந்தை பிறக்காமல் பல ஆண்டுகள் கவலையுடன் இருந்தனர். பின்னர் யாகம் நடத்தி 4 புதல்வர்கள் கிடைத்தனர் தசரத சக்கரவர்த்திக்கு. பின் அவர்களுக்கு பல வேதங்களையும் நூல்களையும் கற்று நல்ல முறையில் பிள்ளைகளை வளர்த்து வந்தார். அவருக்கு ஸ்ரீராமபிரானை ரொம்ப பிடிக்கும். அவர் முன்னே செல்லும் அழகையும் பின்னே செல்லும் அழகையும் பார்த்து கொண்டே இருப்பார். அடிக்கடி அரண்மனைக்கும் வர சொல்லி அவரை பார்த்து அவர்களுடன் விளையாடி கொண்டே இருப்பார். தனது மனைவிக்கு கொடுத்த 2 வாக்கினையும் தவறாது நடத்தி கொடுத்தார். தனது மனைவி கைகேயிக்கு போரின் போது காப்பாற்றிய போது கொடுத்த வாக்கை மீறாமல் நடத்தி கொடுத்தார். இவ்வாறு நல்ல மன்னராகவும் ஆட்சி செய்து வந்தார். இவரை பற்றி கூற வார்த்தைகளே கிடையாது. பின் ராமர் சிறு வயதிலேயே பல வேதங்களை கற்று தன் தந்தையின் சொல்லை மீறாமல் நல்ல பிள்ளையாக வளர்ந்து வந்தார். விஸ்வாமித்திரர் தசரதரிடம் வந்து வேள்வி உலக அமைதிக்காக போர் நடத்த வேண்டும் என்று அழைத்த போதும் தசரதர் சிறிது யோசித்து பின் ராமர், லக்ஷ்மண் இருவரையும் விஸ்வாமித்திரரிடம் அனுப்பி, நீங்கள் தான் இவர்களை பார்த்து கொள்ள வேண்டும், நீங்கள் தான் இவர்களுக்கு தாய் தந்தை ஆகும் என்று கூறி சென்றனர். வேள்வியும் நன்றாக நடத்தி அரக்கியை கொன்றார் ஸ்ரீராமர். வேள்வியை நல்லபடியாக முடித்துவிட்டு வந்தார். பின்னர் அவருக்கு வயது முதிர்ச்சியும் நடந்தது. அதனால் தசரதர் இறந்து விட்டார். அதனை கண்ட ராமர், நீங்கள் இல்லாமல் எப்படி இருப்பேன், மரம் விழுந்தால் என்னால் எப்படி தாங்க முடியும் என்பது போல் அழுது கொண்டே இருந்தார். பின் அவரும் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டிய நிலைமை இருந்தது. அதனால் அவர் வனவாசத்தை 14 ஆண்டுகள் இருந்தார். அங்கும் பல மக்களுடன் சேர்ந்து நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்தார் ராமர். பின் லக்ஷ்மணர், அவர் பல கோபங்களும் அடிக்கடி வரும். எது தொட்டாலும் அடிக்கடி கோபப்படுவார். ராமரை அரியணையில் அமரக்கூடாது என்று கூறிய போதும் அவர்தான் ரொம்ப கோபமடைந்தார். நீங்கள் இல்லாமல் எப்படி இந்த அயோத்தி மக்கள் இருப்பார்கள் என்றும் கோபம் கொண்டார். உடன் தொண்டனாகவே வாழ்ந்து வந்தார். அவர் அதிபலா என்ற பல நூல்கள் வேதங்களை கற்றாலும் ராமர் எங்கு சென்றாலும் அவர் கூடவே இருந்து உறுதுணையாகவே இருப்பார். கைகேயி நாட்டில் போரை முடித்துவிட்டு வந்தார் பரதர். அவர் அரண்மனையில் தன் தந்தை இறந்த செய்தியை அறிந்து கவலை கொண்டார். பின் தன் அண்ணனையும் 14 ஆண்டுகள் அனுப்பி அறிந்த தன் தாய் தான் இவ்வாறு செய்தது என்று அறிந்து தன் தாயை திட்டி, நீ எனக்கு தாயே இல்லை என்று திட்டிவிட்டு தன் அண்ணனிடம் சென்று 14 ஆண்டுகள் வனவாசத்திலேயே இருந்தார். பின் தன் அண்ணனிடம் நீங்களே வந்து பாருங்கள் என்று கூறிய போதும் ராமபிரான், நீங்களே அப்பா வந்து உங்களை தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். பரதா, நீங்கள் தான் அயோத்தியை பார்க்க வேண்டும், நான் 14 ஆண்டுகள் வனவாசம் முடித்துவிட்டு தான் வருவேன் என்று கூறியவுடன் பரதரோ, உங்கள் காலணிகளை எடுத்து என் தலையில் வையுங்கள், நான் இங்கிருந்தே அயோத்தி கிராமத்தை பார்த்து கொள்கிறேன் என்று கூறி தன் தலையில் காலணிகளை வைத்து நடந்து கொண்டு அயோத்தி வரை சென்று அங்கும் காட்டில் இருந்தே உணவும் படுக்காமல் வெறும் தரையில் படுத்து பல கஷ்டங்களை பெற்றும் இருந்தார். இவ்வாறு நால்வரின் பாசம் பல இடங்களில் கூறப்பட்டுள்ளது. அனைவரும் விட்டு கொடுத்தும் ஒருவரை சொல்லை கேட்டும் நடந்து வந்தனர். இவ்வாறு நம் பிள்ளைகளையும் பல தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்றும் எப்படி ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்றும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அனைவருக்கும் நன்றி.